நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. அப்போது முதல்வரை தேர்வு செய்வதில் நீண்ட இழுபறி நீடித்தது. ஒரு வழியாக சித்தராமையா முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். துணை முதல்வராக DK சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டார். அப்போது இருவருக்கும் தலா 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வழங்குவதாக கூறி காங்கிரஸ் மேலிடம் அவர்களை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகள் சித்தராமையா ஆட்சி முடிந்துள்ள நிலையில் தற்போது முதல்வர் பதவி பற்றிய பேச்சு மீண்டும் அங்கு புயலாக கிளம்பியுள்ளது. DK சிவகுமார் முதல்வராக பதவியேற்க இருப்பதாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் நேரடியாகவும் சிலர் மறைமுகமாகவும் கூறியது கர்நாடக அரசியலில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. பெங்களூருவில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து கேள்விக்கு பதிலளித்த காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முதல்வரை மாற்றுவது தொடர்பான முடிவை எடுப்பது கட்சி தலைமையிலான கைகளில்தான் உள்ளது. கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கும் என்பதை யாராலும் கூற முடியாது. முடிவெடுக்கும் உரிமையை உயர்நிலை குழுவிடம் விட்டுவிட்டோம். நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கு அனைத்து உரிமையும் உள்ளது. யாரும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் என கூறினார். இதனை விமர்சித்துள்ள பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஹெக்சாத் புனாவாலா, காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக இருந்தாலும் தான் உயர்நிலை குழுவில் இல்லை என்று கார்கே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சி. ஒரு பட்டியலின தலைவர் மன்மோகன் சிங்கை போல கட்டுப்படுத்தப்படுகிறார். இது மிகவும் வெட்கக்கேடு என்று விமர்சித்துள்ளார்.